சொல்லுங்க. So what is the first question? f of x is equal to modulus of x plus 2 minus 1. Modulus of x plus 2 minus 1. சரிங்களா? அப்போ நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இது ஒய்ன்னு எடுத்துக்கங்க. ஒய் வந்து என்ன முடியும்? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1 வரும் வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ இங்கே Okay, வரும்போது sir. என்ன ஆகும்? ஒய் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1 இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் பார்ட்டு. இந்த பார்ட் வரும்போது என்னது? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 2. கரெக்டாமா? ஆமாம் சார். இப்போ நம்ம ஆல்ரெடி மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டயக்ராம் எப்படி வரும்னு சொல்லிக்கிறோம். அதே ஐடியா தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். சரிங்களா? மாடலஸ் ஆஃப் ஓகே எக்ஸோட சார். டயக்ராம் எப்படி வரும் கற்று கொடுத்துருங்க. என்ன ஷேப் சொன்னோம் ஆல்ரெடி நீங்கள் நிறைய டைம் சொல்லிக்கிறோம். மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டயக்ராம் எப்படி வரும்? வி ஷேப். V. இது வி ஷேப்பில் வந்து இது மாடலஸ் ஆஃப் எக்ஸோட டயக்ராம். கரெக்டுங்களா? மாடலஸ் ஆஃப் ஓகே சார். எக்ஸோட டயக்ராம் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ். இப்போ சென்டர் பாயிண்ட் என்னங்க? -2, -1. மைனஸ் அப்போ அதை வச்சுட்டு நம்ம டயக்ராம் பண்ண போகிறோம். -2, -1 வச்சுட்டு நம்மளுடைய மாடலஸ் ஆஃப் என்ன டயக்ராம் வேணும்? மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1ஓட டயக்ராம் நம்ம இப்போ ட்ரா பண்ண போகிறோம். சைடாக ஓகே ட்ரா சார். பண்ணுங்க. அப்போ பாயிண்ட்ஸ் எங்கே இருக்கும்? -2 -1. சப்போஸ் இங்கே -2 -1 இங்கே இருக்குது, இங்கே இருக்குது. கரெக்டுங்களா? -1ஓட வேலை இங்கே இருக்குது. அப்போ 2ஓட பாயிண்ட் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. கரெக்டாமா? அப்போ இதை வச்சு என்ன பண்ண போகிறோம்? இங்கிருந்து இங்கிருந்து நம்மளுக்கு என்ன ஷேப் வேணும்? வி ஷேப்பில் டயக்ராம் வேணும். கரெக்டாமா? ஆமாம் சார். அவ்வளோதான். ட்ரா பண்ணிக்கோங்க. வி ஷேப்பில் டயக்ராம் ட்ரா பண்ணிக்கோங்க. கரெக்டாமா? ஓகே சார். இது எதனோட டயக்ராம்? ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 2 மைனஸ் 1ஓட டயக்ராம். கரெக்டாமா? இப்போ எது மினிமம் வேல்யூ? மினிமம் வேல்யூ -1. மினிமமா மேக்ஸிமம்? அது நம்மளுக்கு டவுட் வரும். அப்வர்ட் டைரக்ஷன் போனால் மினிமம் தான் இருக்குது, மேக்ஸிமம் இருக்காது. கரெக்டுங்களா? அப்வர்ட் டைரக்ஷன் 0 மார்க் போச்சுன்னா மினிமம் தான் இருக்குது, மேக்ஸிமம் இருக்காது. அதே டவுன்வர்ட் டைரக்ஷன் போச்சுன்னா மேக்ஸிமம் தான் இருக்குது, மினிமம் இருக்காது. கரெக்டுங்களா? அப்போ அப்வர்ட் டைரக்ஷன் போகுது. அப்போ இந்த பாயிண்ட்ஸ் என்னது? -1 இஸ் மினிமம் வேல்யூ. எந்த பாயிண்ட்ல எக்ஸோட வேல்யூ என்ன? அட் எக்ஸ் ஈக்குவல் என்னது? -2. புரியுதாடா கண்ணு? புரியுதுங்க சார். டவுட் இல்லை? டவுட் இல்லைங்க சார். சரி, அதே டயக்ராமு மைனஸ் வச்சு போடுறாங்க. அடுத்து ஜி ஆஃப் எக்ஸ். அதை நீங்கள் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ண, நான் அப்படியே நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். செகண்ட் ஓகே சார். என்ன சொல்லிக்கிறாங்க? என்ன செகண்ட் டயக்ராம்? ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் என்ன வருது? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 என்ன வருது? +3 ப்ளஸ் ஆமாம் சார். ப்ளஸ் 3. அப்போ இது என்ன பண்ணலாம்? y மைனஸ் 3 ஈக்குவல் டு மைனஸ் எங்க இருக்குது? மாடலஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஆஃப் மைனஸ் 1. சொல்லுமா, என்ன நடந்து சொல்றது? சென்டர் பாயிண்ட் வந்து -1, +3. -1, -3 +3. ஓகே, +3 கரெக்ட். தேங்க்யூ. கரெக்ட். சென்டர் பாயிண்ட் வந்து -1, +3. அப்போ -1, +3 வரும். இங்கே -1 வச்சுக்கிட்டோம், +3 இங்கே இருக்கு. கரெக்டுங்களா? ஆமாம் சார். கிராஃப் எப்படி வரும்? டவுன்வர்ட்ஸ் வரும் சார். சூப்பர். எதனால? இந்த மைனஸ் சைன் வரும். மைனஸ் சைன் வருதுனால டயக்ராம் என்ன வரும்? வி ஷேப் டயக்ராம் தான், பட் டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும். ஓகே சார். வி ஷேப் டயக்ராம்னா நம்மளுக்கு டவுன்வர்ட் டைரக்ஷன் வரும். அப்போ என்னாச்சு? இது மாடலஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் 1 + 3. டயக்ராம் போட்டு கீழே கெட்டிங் எழுதிக்கிங்க. அப்போ தான் எதனோட டயக்ராம் தெரியும். சரிங்களா? டயக்ராம் போட்டு கீழே வந்து எதனோட டயக்ராம் கெட்டிங் எழுதிக்கிங்க. இதனோட கிராஃப் போட்டு கூட எழுதிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. சரிங்களா? அப்போ என்னடா கண்ணு? இந்த வேல்யூக்கு நேம் என்னடா கண்ணு? இந்த வேல்யூ நான் இதான் சொல்லி கொடுத்தேன். டவுன்வர்ட் டைரக்ஷன் ஒரு டயக்ராம் போகுதுன்னா அதில் டாப்பில் இருக்கிற கீழே இருக்கிற வேல்யூக்கு பேர் என்னது?
மேக்ஸிமம் அதான் சொல்ல முடியுதா? Okay, sir. மேக்ஸிமம் மேக்ஸிமம் எவ்வளோ கிடைக்குது? 3 3. கிடைக்குது. எந்த வேல்யூவில்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். எந்த வேல்யூவில்? எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஒன். இதுதான் நம்மளுடைய ஆன்சர். சூப்பராக இருக்குதா? டயக்ராம் வியூவில் பார்க்குறோம். ஆக்சுவலாக டயக்ராம் வியூவில் நமக்கு கம்மியான ப்ராப்ளம் தான் பார்க்க போகிறோம். மற்றெல்லாம் வந்து ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் செகண்ட் டெரிவேட்டிவ் கான்செப்ட் தான் நம்ம நிறையா பார்க்க போகிறோம். சரியாம்மா? Okay, sir. ஃபிஃப்த் ப்ராப்ளம் நீயே போட, நான் பேசுகிறேன். அது ஃபிஃப்த் ப்ராப்ளம் உனக்கே தெரியும். ஸ்ட்ரெயிட் லைன் சொல்லிட்டேன். அப்போ என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும். ஃபிஃப்த் ப்ராப்ளத்தோட ஆன்சர் நீயே போட்டு